ஆசை தலைவர் விமான நிலையத்திலேருந்து வராரு. ஏர்போர்ட்டில் சரியாக ஒத்துழைப்பு இல்லை. என்ன பெருசாக பாதுகாப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்னா அமைச்சரா, அவர்னா ஆட்சியை பிடிச்சிட்டாரா? நாங்கள் விமான நிலையமா விஜய் நிலையமா என்று மாறுகிற அளவுக்கு விமான நிலையம் சுற்றி பொதுமக்கள் தாய்மார்கள் கூடி நின்றார்கள். அவர் வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாரும் என்ன உட்காரணுமே, லேடிஸ் இருக்காங்களே, பெண்கள் இருக்காங்களேன்னு ஓடி ஓடி தாவி குதிச்சு ஓடி ஒரு இரும்பு கம்பி அவர் தொடையில் குத்திருச்சு. எப்பவுமே மனுஷன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாப்புல. அந்த வெள்ளை பேண்ட்டில் ரத்தம் கொட்டுது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருந்தோம், ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வரோம். சடாரம் ஒரு கர்ச்சிப்பு துணி எடுத்து கட்டிட்டு, அதுக்கு மேலேயும் வருது இன்னொரு கர்ச்சிப்பு கட்டிட்டு கத்துறாரு, திட்டுறாரு, ஓடுறாரு. அடுத்த 8 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தி தலைவரை பத்திரமா திருப்பி விமான நிலையம் அனுப்பி வந்த லேடிஸை எல்லாம் சாப்பிட சொல்லி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு 10 பேர்கிட்ட மனு அனுப்பி இரவு 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் வற்புறுத்தி மருத்துவமனைக்கு வந்தார். எடுத்த கடமையை ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளினுடைய கூட்டம் தமிழக வெற்றி கழகம். சேமித்தவர் எவ்வளோன்னு இருக்குடி ஆதவ் சாருக்கு. அவர் நினைச்சிருந்தா செல்வ செழிப்பில் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட நான் நிம்மதியாக வாழணுங்கிறத விட நம்மளை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதற்காக 1000 கல்லடி சொல்லடிகளை தாங்கி நிற்கிறோம். இப்போ எங்கள் சீனியர் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. இப்போ எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், நல்லவங்க கிட்ட நல்லவங்க தேடி வரும் பொழுது அவங்கள அரவணைக்கணும். இதே பனையூரில் பல வாட்டி போன வாரம் வரைக்கும் திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள உட்கார சொல்லிட்டு நாங்கள் கீழே போய் நின்றுவோம். எந்த ஈகமும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ அமைச்சர் ஆகிட்ட நீ போய் கீழே நிற்கிறேங்க. நான் அமைச்சர் ஆகிட்டேன்னா யார் ஆக்குனதுங்க? சி ஜோசப் விஜய் என்ற மாண்புமிகு முதல்வர் ஒரு மனிதர் தான். அவர் இல்லைனா ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைச்சரவைக்குள்ள வந்திருக்க முடியாது, சாமானியர்கள் வந்திருக்க முடியாது, நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி அன்பு தோழர்களை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். உன்னை மட்டும் தூக்கி போட்டுருங்க. என்ன தெரியுமா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஈகோ மட்டும் வேண்டாம். நாம் எல்லாரும் பெரிய ஆளு, ஒரே ஆளு. என்ன அவர் இதுன்ட்டாரு அதுன்ட்டாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். என்ன பிரச்சனைனாலும் மனசு விட்டுன்னு சொல்லுங்க. இங்கே நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறதுலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே ஆளு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.